செங்கோட்டையன் அவர்களுக்கு இனிமேல் என்ன பெரிய எதிர்காலம் இருக்க முடியும்? 77 வயது ஆகிவிட்டது. அவருக்கு இன்னும் நீங்கள் விஜய் கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஒரு மந்திரி ஆகலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே செங்கோட்டையன் அவர்களுக்கு பெரிய பொலிட்டிக்கல் ஃப்யூச்சர்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ பட் செங்கோட்டையனால் விஜய் கட்சிக்கு ஃப்யூச்சர் இருக்கா, விஜய் கட்சிக்கு பலன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிறைய பலன் இருக்குது. செங்கோட்டையன் நீங்கள் சொன்னது போன்று விஜயகாந்துக்கு ஒரு பண்ருட்டி ராமச்சந்திரனோ, அதே போன்று விஜய்க்கு ஒரு செங்கோட்டையன் இருக்கிறார். ஸோ இதில் பண்ருட்டி ராமச்சந்திரன் ஆகட்டும் சரி, செங்கோட்டையன் ஆகட்டும் சரி, ரெண்டு பேருமே எம்ஜிஆரோடும் ஜெயலலிதாவோடும் நீண்ட காலம் பயணித்தவர்கள். இன்னொன்று அவங்களுக்கென்று ஒரு பெரிய ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. சரி, அவங்க எல்லாமே ஸ்ட்ராட்டஜி பண்ணவங்க, டூர் ப்ரோக்ராம்ஸ் ஒன்றா சேர்ந்து போட்டவங்க, அவங்களுக்கு நீண்ட நெடிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது பெட்டர் தான். விஜயகாந்த் அவர்களுக்கு பண்ருட்டி ராமச்சந்திரன் சரியான அட்வைஸ் முதல்ல கொடுத்தாரு, உண்மைதான். விஜயகாந்த் அவரோட அட்வைஸே கேட்டிருந்தாருன்னா, விஜயகாந்த் எந்த இடத்துல ஃபால்டர் ஆனார்னா, அவர் அதிமுகவோட கூட்டணி வைத்தது தான் அவருடைய தவறாக முடிந்தது. அவர் கூட்டணி வைக்கலன்னா மக்கள் ஒருவேளை அவருக்கு வேறு விதமான ஒரு விஷயங்களை எலக்டோரல் பாலிட்டிக்ஸில் வேறு விதமான விஷயங்கள் விஜயகாந்துக்கு வருவதற்கான வாய்ப்புகளை நான் பார்க்குறேன். பட் அதெல்லாம் வராமல் போனதுக்கு காரணம் அவர் எந்த கட்சியை எதிர்த்தாரோ அந்த கட்சியோடவே போய் கூட்டணி சேர்ந்தது மட்டும்தான் காரணம்.